ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாசஸ் 360. நான் அந்த உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பாட்காஸ்ட் சீரீஸில் ஃபர்ஸ்ட் எபிசோட். ஸோ எந்த மாதிரியான கண்டென்ட்டை பற்றி பேசலாம் அப்படின்னு கேட்டிருந்தப்போ, உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்த மூவி உங்களுக்கு எப்படிலாம் இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு கமெண்ட்ஸை பார்த்தேன். லைக் அந்த மேயகன் போன வருஷம் வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் சோல்ஃபுல் மூவி. அதாவது எப்படி சொல்கிறது, அது வேறு மாதிரியான ஒரு வேர்ல்டுக்குள்ளார கொண்டு போவாங்க. செம்ம சாமிங்காக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அந்த மூவியை பார்த்தாலே ஒரு மாதிரி சில்னஸ் கிடைக்கும். ஸோ அது வேறு மாதிரியான ஒரு கல்ட்டு ஃபிலிம். அதே மாதிரி இந்த வருஷம் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில. ஆனால் இந்த நான் பார்த்த வரைக்குமே 2025 ஆல்மோஸ்ட் எல்லா மூவியுமே ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக எல்லா இடத்துலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு அதில் அந்த மூவியில் ஸ்டஃப் இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக நல்லாவே ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி 2025 வந்த ஒரு மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் மூவி, பட் ஆனால் ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த மூவியோடைய ஒரு சின்ன ஒரு பாட்காஸ்ட் மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த டாபிக் சொன்னதுமே எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது த எலக்ட்ரிக் ஸ்டேட் அண்டு நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம். ஸோ இந்த ரெண்டு மூவியுமே அன்எக்ஸ்பெக்டட் திங் தான். வேறு மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டுக்குள்ளார என்னை கொண்டு போச்சுன்னு சொல்லலாம். ஸோ எலக்ட்ரிக் ஸ்டேட் ஒரு மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷனோட ஒரு பாண்டிங் ரிலேஷன், லைக் பிரதருக்கும் சிஸ்டருக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் ரிலேஷனை அவ்வளோ பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அண்ட் ரூசோ பிரதர்ஸோடைய டேரக்ஷன், ஸோ அந்த சினிமோட்டோகிராஃபி எல்லாமே அது வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்போஸில் இருக்கும். அண்ட் அது ஒரு மாதிரி ஹோல்சமாக ஃபீல் ஆகும். லைக் அந்த ரோபோட் அப்படின்ற ஒரு கேரக்டருக்கான எமோஷனை கொடுத்து அதுக்காக நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம்லாம் நமக்கு ஃபீல் ஆகுன்றது அது உண்மையாலுமே ஒரு மாதிரி அவசரமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு அதனுடைய ரைட்டிங்கும் அதனுடைய ஸ்டஃப்பும் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ஒரு செம்ம பீஸ்ஃபுல்லான மூவி. அண்ட் அதே மாதிரி நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் அந்த மூவி ஒரு லவ் ஜானர் மூவி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் பர்சனலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எப்படின்னா ஒரு மாதிரி செம்ம ஃபன்னியாக ஒரு மாதிரி ஜாலியாக கொண்டு போகிற ஒரு ட்ரிப் மூவியாக தான் இருக்குன்னு நினச்சேன். ஆக்சுவலாக அப்படியே தான் ஃபீல் ஆச்சு. லைக் ஏதோ ஒரு ட்ராவலிங் டைமில் இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு ஜாலியான ஒரு மூவி பார்க்கணும். அண்ட் சம் லவ் எப்படின்னா ஒரு 2K கிட்ஸ் லவ், அது அப்படி சொல்லக்கூடாது. பட் ஆனால் நார்மல் லவ்வோட இருக்கிற ஒரு மூவி ஏதாவது ஒன்று பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த லவ்வையும் தாண்டி அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குங்க. படம் ஃபுல்லாமே அந்த போட்டு ஊன்ற அளவுக்கு இல்லாமல் அப்படியே ஸ்லீக்காக பொறுமையாக கொண்டு போயிட்டு அந்த படத்தில் எவ்வளோ தான் ப்ரெஷர் ஏறினாலுமே இந்த ரெண்டு கேரக்டர் அவங்களுடைய கேரக்டர் அப்படியே ஒரு மாதிரி காமாகவே காமிச்சது உண்மையுமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எனக்கு அந்த கேரக்டருடைய டெப்த்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் ஒரு ஜாலியான ஒரு லவ் ட்ரிப், அவ்வளோதான் இந்த படம். அண்ட் எனக்கு பார்க்கும்போது ஒரு செம்ம பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆச்சு. லைக் ஒரு 2 தடவை பார்க்கலான்னு நினைக்கிறேன் தொடர்ந்து. அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஜாலியான ஒரு மூவின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு எந்த மாதிரியான அந்த ஒரு ஃபீல் கொடுத்துச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு ஒரு மாதிரி செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீரதீர சூரன் மூவிலாம் அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா படத்துக்கான அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் ஆனால் சியான் அவருக்கான அந்த ஒரு கம்பேக்காக இந்த மூவி அமையும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு ஒரு மாதிரி செம்ம ஒரு கம்பேக்டாக இருந்துச்சு. அண்ட் இனிமேட்டுக்கும் தொடர்ந்து கம்பேக் கொடுத்தா உண்மையாலுமே ஆசமாக இருக்கும். ஏன்னா அந்த மூவியில் ஆக்ஷன்ஸ் அதெல்லாம் தாண்டி தலைவனுடைய அந்த ஃபிசிக் உண்மையாலுமே தாறுமாறுங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு. ஸோ அந்த மூவி ஒரு மாதிரி கேப்டனுடைய அந்த கெத்தை காமிச்சாலும் சாம் வில்சன் அவருமே ஒரு கேப்டன் ரேஞ்சுக்கான அந்த கேப்டன் ஐடென்டிட்டிக்கு பர்ஃபெக்டாக சிங்க் ஆகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் இதை ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அந்தளவுக்கு வந்துச்சுங்க. ஸோ செம்மையாக பார்க்கும்பொழுது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அடமேண்டியம் அதை நோக்கி தான் ஃபுல் கதையும் மூவ் ஆகும்னு பார்த்தா ஒரு வார் மாதிரி ஏதாவது நடக்கும்னு பார்த்தா அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றின ஒரு எக்ஸ்பேன்ஷன், அதாவது எப்படி சொல்கிறது, நல்ல எலாபரேட்டிவாக சொல்லியிருக்கிறாங்க. தண்டர்போல் ராஸுக்கும் அண்ட் பெட்டி அவங்க 2 பேர்த்துக்கும் இருக்கிற கதையை சொல்கிறதுக்காக இவ்வளோ பெரிய கதை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே ஒரு மாதிரி வார் ஏதாவது நடக்க போகுது, அதை எப்படி கேப்டன் அமெரிக்காவாக சாம் ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி போகும்னு நினச்சேன். பட் இதுலேயுமே பர்ஃபெக்டாக காமிச்சிருந்தாங்க. கேப்டன் அமெரிக்கான்ற அந்த ஒரு ரெஸ்பெக்டிவான அந்த ஒரு பிளேஸ் எப்படி நம்ம அதை தக்க வச்சுக்கணுமோ அந்தளவுக்கு பயங்கரமான எஃபர்ட் போட்டு ட்ரெயின் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு பிளேஸை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்றது சாம் வில்சன் சொன்னது உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு இந்த மூவி பார்க்கும்போது பெருசாக எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் தான் பார்த்தேன். எனக்கு ஓகேஷாக ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. என்னென்னா அந்த ரெட் ஹல்க் அவருடைய அந்த ஒரு பொட்டன்ஷியலை இன்னும் பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா
அந்த கேரக்டர் அவ்வளோ பயங்கர பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அவங்க வந்து சப்பையாக காமிச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஒரு ஜாலியான படங்க. எதுவும் ஒன்று மார்வல் மூவிஸ் அப்படின்னு பார்க்காம ஏதோ ஒரு ரேண்டம் மூவின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே நல்லாயிருக்கும். பட் ஆனால் கதை புரியாது. ஸோ கண்டினியூட்டிக்காக இந்த மூவி கண்டிப்பாக தேவை. எனக்கு வந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல் மூவின்னு சொல்லலாம். நான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெருசு மூவி. ஆக்சுவலாக அந்த மூவி வந்து செம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான மூவிங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதில் சுனில், வைபோ இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஒரு காமெடி ஆக்டர்ஸ், ஒரு காமெடி சர்டிஃபைடு மூவி அப்படிலாம் சொன்னாலுமே அதுக்குள்ளாரே ஒரு சின்ன எமோஷன் கொடுத்துருக்காங்க. அது உண்மையிலுமே அது வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ரெஷன். லிட்ரலாக அந்த மூவியில் எதிர்பார்க்காத ஒரு எமோஷனை வந்து அவ்வளோ அழகாக கன்வே பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்க அப்பா சுனில் அவங்க அப்பாவுக்கு வந்து இருக்கிற பிரச்சனையெல்லாம் தாண்டி அவங்களுக்குள்ளார பேச்சுவார்த்தை இல்லை. பட் ஆனால் அந்த பேசணும் அப்படின்ற அந்த தாட் வரும்போது அவர் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு மியூசிக்கோட ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அந்த ஒரு சீனு வேறு மாதிரியான உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்கும். செம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த மூவியை பார்க்குறதுல. அந்த ஒரு சீன் ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ஒரு நாளுக்குள்ளார நடக்கிற கதை தான் இல்லையா, ரைட்? ஸோ ஒரு நாளுக்குள்ளார நடக்கிற ஒரு கதையை எந்த அளவுக்கு அழகாக ரைட் பண்ண முடியுமோ அவ்வளோ பர்ஃபெக்டாக அண்ட் ஏகப்பட்ட காமெடிஸோட ஒரு செம்ம ஒரு சர்டிஃபைடு மூவின்னு சொல்லலாம். எஸ், ஆஃப்கோர்ஸ். ஸோ உண்மையாலுமே ஒரு தாறுமாறான ஃபன்னி மூவியாக இருந்தாலும் அதுக்குள்ளாரே ஒரு சின்ன எமோஷனை கொடுத்து ஒரு ஸ்டோரிக்கான அர்த்தத்தை கொடுத்த ஒரு மூவின்னு நினைக்கலாம். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஒரு பீஸ்ஃபுல்லுங்க இது. அண்ட் வேறு மதகத ராஜா. எஸ். ஸோ இந்த வருஷத்துடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு செம்ம ஒரு ஃபன்னியான விஷாலுடைய பயங்கரமான என்ட்ரியோட ஒரு 20 வருஷம் கிடப்பில் கடந்து வந்த ஒரு மூவி. அவ்வளோ பர்ஃபெக்டாக ஜாலியாக இருந்த ஒரு மூவின்னு சொல்லலாம். போகிறதே டைம் தெரில. அதாவது ஒரு பியூர் ரோலர் கோஸ்டர் ரைட், அவ்வளோதாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு 20s டைமில் இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த லைக் வஸ்தி அந்த மாதிரி ஒரு மூவியோட கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இருக்குங்க. அதுதான் ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. பார்க்குறதுக்குமே ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. விஷாலுடைய அந்த பழைய ஃபிசிக் அண்ட் லுக்ஸில் அண்ட் சந்தானம் அவங்கெல்லாம் காமெடியெல்லாம் இருந்தது. உண்மையாலுமே பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு செம்ம ஒரு ஜாலியான என்டர்டெயின்மெண்ட் மூவியாக எனக்கு அந்த மூவி ஃபீல் ஆச்சு 2025. அண்ட் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சப்தம் மூவி. ஸோ சப்தம் மூவி வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷனாக இல்லை ஹாரரா த்ரில்லரா எப்படின்றதே புரியாத அளவுக்கு ஒரு மாதிரி சைக்காலஜி பற்றின ஏகப்பட்ட விஷயங்கள் அண்ட் சவுண்டை பற்றின ஏகப்பட்ட நாலேஜஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ஓவராலாக ஒரு ஸ்டடி மெட்டீரியல் மூவியாக இருந்தாலுமே அதுக்குள்ளே ஒரு ஹாரர் ஃபீலை கொடுத்து கடைசி வரைக்கும் வேறு மாதிரியான ஒரு ட்ராக்கில் கொண்டாந்து அந்த கதையோடைய டிஃபனேஷனே டோட்டலாக மாற்றி மியூசிக் அப்படின்ற, அதாவது சவுண்டுன்ற ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு மனுஷனை இம்பேக்ட் பண்ணுது அப்படின்றத சொல்லி சோல் அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தத்தையும் அண்ட் வேறு எப்படியெல்லாம் ஹாரர் கொண்டு போக முடியும், ஹாரர் த்ரில்லிங்க்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்ற ஒரு டெஃபினேஷனை கொடுத்த ஒரு மூவி. அதாவது ஒரு பெஞ்ச் மார்க்குன்னு சொல்லலாம். அவ்வளோ பர்ஃபெக்டாக அண்ட் ரைட்டிங் வைஸ் செம்ம தாறுமாறான ஒரு மூவிங்க. அண்ட் அதனுடைய அந்த லொக்கேஷன் வைஸே உண்மையாலுமே பயங்கரமாக உங்களை இம்பேக்ட் பண்ணும். ஸோ அவ்வளோ ஒரு சில்னஸில் அந்த ஒரு லொக்கேஷன்லாம் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஒரு பயங்கர த்ரில்லிங்கான ஒரு மூவி. ஏதோ ஒரு ஸ்டடி மெட்டீரியலாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். லைக் சவுண்டை பற்றின ஒரு ரீடிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் இந்த மாதிரி பேசணுன்னா எனக்கு 2025 ஆல்மோஸ்ட் வந்து எல்லா மூவியுமே ஒரு மாதிரி ஜாலியாக தாங்க போச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு சில மூவிஸ் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறையாவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு 2025 நீங்கள் பார்த்ததுலேயே ஒரு மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக இந்த மூவியை வாட்ச் பண்ணேன் பட் ஆனால் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மூவிஸஸும், இல்லை 2025 வந்து நல்ல மூவிஸஸாக எனக்கு இந்த மூவிலாம் ஃபீல் ஆகுது அப்படின்றதெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம். ஸோ வேறு எந்த மாதிரியான பாட்காஸ்ட் சீரீஸ், வேறு எந்த பற்றின கண்டென்ட்டை பேசணுன்றதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், இது 2 வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் பாட்காஸ்ட்டில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டா.